பிரியாணி. வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கொத்தமல்லி இலை. மிளகாலாம் போட்டுருக்க? பரவாயில்ல. சகப்பாக வர மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வெங்காயம் சகப்பாக வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே டேஸ்ட் நார்மலாக. இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மறந்துட்டோம், அதனால தான் இப்போ போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. பச்சை மிளகா வந்து கடைசியாக தான் போடணும். தக்காளி போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி அது நல்லா வதங்கட்டும். உன்னால்தானடா. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயத்தோட கவுச்ச வாடை வந்து போகும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் விற்காம நீங்கள் இந்த மாதிரி வட்டமாக கிண்டுனீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாக பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த மணமாக இருக்கும். நம்ம செய்கிற பிரியாணி வந்து நல்லா மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுறதே அதுக்கு தான். இப்போ நம்ம ஆல்ரெடி உதுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி இலை, புதினா எல்லாமே இதில் இருக்குது. இதை நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், இறங்கும் ஃபுல்லாக ஃப்ளேவர். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த கிரேவியில் இறங்கும், பிரியாணிலே இறங்கும். லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேஷனுக்காக மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து மசால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசால் வந்து இப்போ நாங்கள் 2 பேர்னால நாங்கள் கம்மியாக மசால் போடுறோம். மிளகாத்தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க, நான் உடம்பு அதிகமாக. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். அவ்வளோ போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம். மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து நல்லா மசாலா வந்து சிக்கனில் போய் சேரும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக மசாலா வந்து சிக்கனுக்கும் நல்லா மெர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும், சிக்கன். அதுக்கப்புறம் நார்மலாக சிக்கனில் வந்து நாங்கள் ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருக்கோம். கோழி காலெலாம் பாருங்கள், கோழி கால் செய்தா அப்படியே நம்ம பிரியாணி போடலாம். பிரியாணியில் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்க மசாலாவில் கொஞ்சம் மேரினேட் பண்ணி விடும். அதில் அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா கிண்டணும். தண்ணி நம்ம நல்ல சிக்கனை ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேகும். ஃப்ரீயாக வெந்துருச்சுன்னா அரிசி வந்து நம்மளுக்கு வேகமாக வெந்துடும். அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அரிசிக்கு 2.5 டம்ளர் ஊற்றணும். இது தண்ணி டேஸ்ட்டுக்காக லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். லெமன் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். மீது லெமன் இருந்ததுன்னா நம்ம எடுத்து தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி நல்லா அரிசி வந்து நம்ம அப்படியே இப்படி ஒன்றுனா அப்படியே போட்டு அவ்வளோதான் பாஸ் பண்ணிக்க. அரிசியை போட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு கலரி விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கவா. இதில் இருக்கா நம்ம வந்து லாஸ்ட்டாக மில்மா நெய், நம்ம கேரளாவில் இருக்கிறதுனால மில்மா நெய். ஒரு சிக்கன் பிரியாணி போட்டு நல்லா கல்லில் தட்டினா 4 விசில் வந்தால் பிரியாணி ரெடி.
ஐ போதும்